ஹல்லேலூயா. நாம் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பும்படியாக பக்தன் பாடுகிறான், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றுகிறேன் என்று. நாம் ஆண்டவரை கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம் வாய்களை விரிவாய் திறந்து தகப்பனே உம்மை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உன் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். உற்சாகமாய் பாடலாமா? தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமையை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமையை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆமாப்பா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையானி, நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி
ஆனந்த களிப்புள்ள உதடு, ஆனந்த. ஆமென். உம்மை போற்றுகிறோம் தகப்பனே, போற்றுகிறோம் அப்பா. ஹalleluya Jesus. Yes. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. படுமா. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியில் நடத்திடுவார். கிருபையினால் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய், திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். Hallelujah. Hallelujah. Thank you Father. Thank you Jesus. Thank you Jesus. எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற ஆவியானவர், பரிசுத்த பாதையில் நடத்துகிற ஆவியானவர், செவ்வையான வழியிலே எங்களுக்கு நடத்துகிற ஆவியானவர், நிலைவரமான ஆவியானவர், எங்களை செவ்வையாய் நடத்துகிறவர் அப்பா. பிதாவின் சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறவர் அப்பா. இயேசுவினிடத்திலிருந்து எடுத்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சத்திய ஆவியானவர் அப்பா.
ஓ பெந்தகோஸ்தே நாளிலே அன்றைக்கு சீஷர்கள் மேல் வந்து இறங்கின ஆவியானவரே, ஓ எங்கள் மேல் வந்து இறங்கும் ஆவியானவரே, எங்களை நிறைவாய் நிரப்பும் ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, எங்களை ஆண்டு கொள்ளும் ஆவியானவரே, தேவ சாயலா எங்களை மாற்றும் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ஆளுகை செய்வீராகப்பா. இந்த மாலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இதோ அவருடைய ஆளுகையில் நேற்று நாம் தியானித்தோம். அவருடைய ராஜ்யத்திற்குள்ளானவர்களாக, ராஜ்யத்தின் புத்திரராக, அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கிறவர்களாக, அவருடைய ஆளுகை என் மேல் வரணும், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கிறோமே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கிறோமே. அவருடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது என்று நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தின் புத்திரர்களாக, அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாக அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்போமே. ஆவியானவருடைய ஆளுகைக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் இயேசுவின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும், பிதாவின் வழியை அறிந்து கொள்ள முடியும், பிதாவை பிரியப்படுத்தும் வாழ்க்கை வாழ முடியும். நாம் நம்ம இந்த மாலை நேரத்தில் அர்ப்பணிக்கலாமா? நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், எங்கள் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவர். நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, எங்கள் ஆற்றலானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆற்றலானவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, என்னை புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் உருமாற்றும், உடைத்து விடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே
பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆற்றலானவரே, எங்கள் ஆற்றல் ஆனவரே. ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் ஆவியானவரே, இந்த மாலை நேரத்தில் எங்களை தாழ்த்தி உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எங்களை புதிதாக்குகிறவர் அப்பா, நீர் எங்களை புதிதாக்குகிறவர் அப்பா, புதிய மனுஷனாக மாற்றுகிறவர் அப்பா, எங்களை வேறே மனுஷனாக மாற்ற முடியக்கூடியவர் அப்பா நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை உடைத்து உருமாற்றுகிறவர் அப்பா. குயவன் கையில் களிமண்ணை போல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த மாலை நேரத்திலே உண்மையாக தாகத்தோடு அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உனக்கு பிரியமான வனையும் பாத்திரமாக நீர் வனைந்து கொள்ளுவீராக. ஒரு நல்ல பாத்திரமாக, உம்முடைய பார்வைக்கான அருமையான பாத்திரமாக நீர் உடைத்து பயன்படுத்தும்படியான பண்படுத்துகிற பாத்திரமாக, கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக, எல்லா பிரயோஜனத்துக்கும் ஏற்ற பாத்திரமாக எங்களை மாற்றுவீராக. அப்பா, இந்த மாலை வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் எண்ணங்கள் யோசனைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. முற்றுமுடைய ஆளுகை செய்து மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக வந்து விடணும். ஆமென். சரி, நேற்று தினம் இயேசுவை காண வேண்டும் என்கிற தலைப்பிலே யோவான் 12ஆம் அதிகாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் எதை தியானிக்க போகிறோம் என்றால், இயேசுவை கவனியுங்கள் என்கிற தலைப்பிலே தியானிக்க போகிறோம். ஆமென். நேற்றைக்கு இயேசுவை காண வேண்டும் என்று வருகிறவர்களுக்கு திருச்சபை இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற கடமையை, பொறுப்பை நாம் தியானித்தோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது, பிரயோஜனமாக இருந்தது? அல்லேலூயா. சரி, அப்போது இயேசுவினிடத்தில் பிதாவானவர் செய்த சகல சத்துவத்தின் வல்லமை பிரகாரம் விசுவாசிக்கிற நம்மிடத்திலும் அதையே செய்து நம்ம இயேசுவை போல் மாற்ற விரும்புகிறார் என்று பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கு இயேசுவை நாம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வசனத்தை நாம் வாசிக்கலாம். நல்லா பாருங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நீங்கள் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இதனுடைய மூல பாஷையில் இந்த கவனித்து பாருங்கள் அப்படிங்கிற இடத்துக்கு சரியான வார்த்தை என்னவென்றால் உற்று நோக்குங்கள் அப்படின்னு இருக்குது. ஒரு காரியம் நமக்கு கண்ணுக்கு சரியாக புலப்படலை. இன்றைக்கு நிறைய கண்ணாடிகள்லாம் வந்துடுது. ஆமாம், வயசானவர்கள் என்ன செய்வார்கள், முக்கியமானதை பார்ப்பதற்கு அந்த பூத கண்ணாடி, இப்போ யாரும் அந்த பூத கண்ணாடி லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லா லென்ஸும் இங்கேயே வந்துடுது, கண்ணுக்குள்ளே மாட்டிக்கிறோம். அப்போ வந்து பெருசாக ஒரு லென்ஸ் இருக்கும், அதை வச்சு பார்ப்பார்கள். ஒரு அழகான தேவனுடைய ஊழியக்காரர், அவரை குறித்த ஒரு மிஷினரி, அவரோட வயோதிகத்தில் அவர் மாளிகையில் பிறந்து வளர்ந்தார். அவருடைய புஸ்தகத்தின் தலைப்பு என்னவென்றால் மாளிகையிலிருந்து மண் குடிசை வரை அப்படின்னு இருக்கும். மாளிகையில் பிறந்து வளர்ந்தவர் மண் குடிசையிலே கடைசி காலத்தை செலவு செய்தார். அவருடைய ஊழியத்தின் நிறைவில் வாசலில் உட்காந்து வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பாராம். பக்கத்தை திருப்பிகிட்டே இருப்பாராம். அங்கே விளையாடுற பசங்க வந்து டெய்லி பார்த்துட்டு ஒரு நாள் சந்தேகப்பட்டு, தாத்தா நீங்கள் ஏன் புஸ்தகத்தை இப்படி திருப்பிக்கிட்டே இருக்கீங்க, என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னு. இந்த வசனத்தில் ஏதான்னு ஒன்று நான் கடைப்பிடிக்காமல் விட்டுட்டேன், நான் தேடி பார்க்குறேன்னாராம். வாழ்க்கை முழுவதுமாக வேத வசனத்தை தேடி பார்த்து உற்று நோக்கி இயேசுவின் வாழ்க்கையை கவனித்து தன் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தின பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள், நம்முடைய தேசத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த பரம அழைப்புக்கு நாம் நேத்திக்கும் அதே தியானித்தோம். திருச்சபை பரலோகத்தை தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும். திருச்சபையின் ரட்சிப்பை பரலோகத்திலிருந்து தூதர்கள் பார்த்து வியந்து மகிழ்ந்து தேவனை போற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம் இங்கிருந்து பரலோகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பரலோகத்தை பார்ப்பது எதற்குனா, நாம் ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். நான் பரம அழைப்புக்கு பங்குள்ளவனாக இருக்கிறேன். ஆமென், ஆமென். நம்ம பூலோக வாழ்க்கைக்காக அழைக்கப்படவில்லை, நாம் பரலோக வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள், அறிக்கையிடக்கூடியவர்கள், விசுவாசிக்கக்கூடியவர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இயேசுவை கவனித்து பாருங்க. இயேசுவை இரட்சகராக பார்க்கிறவர்கள் உண்டு, இயேசுவை தெய்வமாக பார்க்கிறவர்கள் உண்டு, இயேசுவை ஆண்டவரே ஆண்டவரே என்று அவருடைய ஜபிக்கிறவர்கள் உண்டு, அவரை ஆராதிக்கிறவர்கள் உண்டு. எல்லா இடத்திலும் இயேசு 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 இயேசுங்கிற பேர் பரவி இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் என்ன ஆயிடுதுன்னா, அது கொஞ்சம் நீர்த்து போயிடுது, டைல்யூட் ஆகிடுது. இயேசு தானே, அப்படி ஆயிடுத்து தானே, இருக்கா இல்லையா? நான் சொல்வது தப்பா ரைட்டா? நம்ம சர்ச்சுக்கு வரும்போது இயேசு இயேசுன்னு கொண்டாடுறோம், வெளில போகும்போது அவர் எப்படி கொண்டாடுறோம்? வெளில நம்ம கொண்டாடுறதுக்கு நிறைய நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கான காரியங்கள் இருக்கிறது. அதனால தான் வசனம் சொல்கிறது, கவனி கவனி. இந்த எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் பாக்கியவானை குறித்து ஒரு வசனம் இருக்கும்போது, இந்த கவனி அங்கே போக வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பாக்கியவான், கர்த்தரை தன் புயபலமாய் கொண்டு இருக்கிற மனுஷன், அவன் என்ன செய்வானா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, இல்லை தண்ணீர்கள் அண்டையிலே தன் வேர்களை விடுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், கண்டு கொள்வது என்று அர்த்தமா. கண்டு கொள்வது, கவனிப்பது என்று அர்த்தம். தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டிருக்கு, அந்த தண்ணீர் வற்றி போகக்கூடும், ஆனால் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது. ஏன் விடுகிறதுனா, வேறு எங்கெங்கெல்லாம் தண்ணீர் கிடைக்கும் என்ற கவனத்தோடு கண்டு கொண்டே இருப்பது, ஒவ்வொரு நாளும் கவனமாக இருந்து கொண்டிருப்பது. ஏன் அது கவனமாக இருக்கணும் என்றால், எப்போ வேணாலும் உஷ்ணம் வரலாம், ஆனால் நான் ஒரு பொழுதும் கவலைப்பட்டு போயிடக்கூடாது, நான் பசுமையாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அல்லேலூயா. எப்போ வேணாலும் மழை தாட்சி வரலாம், ஆனால் வருத்தப்படவே கூடாது, வேலை செஞ்சு கனி தந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனுடைய வாழ்க்கையின் கிரியை கண்டுகொள்ளுகிற, கவனிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நேற்றைக்கு பார்க்கிறோம், கர்த்தர் நம்மிடத்தில் செய்த கிரியை இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், அதுக்கு நீ இயேசுவை கவனித்து பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசுவை கவனித்து பார் என்கிற இடத்துல நான் சுருக்கமாக எவ்வளோ சீக்கிரம் எனக்கு முடிக்க முடியுமோ நான் உங்களுக்கு சில காரியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபிரேயராக்கியோன் இதை எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், கன்சிடர், கன்சிடர், டிஸ்கவர், ரிசீவ். 3 காரியம் இருக்குது. அவரை கவனியுங்கள், அவரிடத்தில் கண்டுபிடியுங்கள், அதற்கு பிறகு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இது 3 காரியம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்போ இயேசுவின் வாழ்க்கை, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளாகவும் நடத்துவார். அவர் தாமாய் சுயமாய் பேசாமல் தாம் காண்கிறதையும் வருங்காலத்தை குறித்தும் பேசுவார். அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பதினாலே என்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போது இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து எடுத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் சத்திய ஆவியானவர். இன்றைக்கு நாம் ஜெபித்திருக்கிறோம், நம்மளுடைய கவனங்கள் இந்த இடத்துல இருக்க வேண்டும். ஆவியானவரே என்னோடு பேசும், எனக்கு கற்றுத்தாரும், நான் கற்றுக்கொள்ளுகிறவனை போல இருக்க வேண்டும். நாம் பார்க்க போகிறோம். இப்போது இந்த இயேசுவை கவனித்து பார்க்கும் பொழுது இதில் ஒரு 6 காரியங்கள் இருக்குது. ஜீசஸ் தி டிசைபிள், ஜீசஸ் தி சர்வெண்ட், ஜீசஸ் தி டீச்சர் ஆஃப் ட்ரூத், ஜீசஸ் தி லீடர் அண்ட் ஃபோர்ரன்னர், ஜீசஸ் தி ஓவர்கமர், ஜீசஸ் the fullness and destination. இயேசு என்கிற சீடன், இயேசு என்கிற வேலைக்காரன், இயேசு என்கிற சத்திய போதகர், இயேசு என்கிற முன்னோடி, இயேசு என்கிற ஜெயாளி, இயேசு என்கிற இலக்கு. இந்த 6 காரியத்தை சுருக்கமாக பார்த்துட்டு போயிடலாம். சரியா? முதலாவது நாம் பார்க்க போகிறோம், இயேசு என்கிற மாணவன், சீடன். அல்லேலூயா. இயேசு சீஷர்களை ஏற்படுத்த வந்தார். இயேசு கலிலேய ஓரமாக போகும் பொழுது அவர் சொல்லுகிறார், நதிக்கரை ஓரமாக, கடற்கரை ஓரமாக போகும் பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி வருகிறார். நம்ம பார்க்குறோம், பேதுருவை பார்க்கிறார்,
அந்திரேயாவை பார்க்கிறார், பிறகு யோவான் யாக்கோபை பார்க்கிறார். நாம் பார்க்கும்போது அவர்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்? என் பின் சென்று வாருங்கள். அந்த பழைய தமிழ் கொஞ்சம் புதுசாக இருக்கும் நமக்கு. என் பின்னாடி வாங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஃபாலோ மீ அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவர்கள் வேலையெல்லாம் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் என்று வாசிக்கிறோம். யார்? பேதுரு அந்திரேயாவும் வலைகளை விட்டு, மீன் பிடிப்பதை விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். அந்திரேயாவும் யாக்கோபும் யோவானும் தன் தகப்பனோடு சேர்ந்து வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் தகப்பனையும் விட்டார்கள், வலையையும் விட்டார்கள், பழுது பார்க்கிற வேலையும் விட்டார்கள், இயேசுவை பின்பற்றி போனார்கள். லூக்கா 5ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தில் அவர் ஆயத்துறைக்கு போகும்பொழுது ஆயக்காரனாகிய லேவியை பார்த்து, நீ என்னை பின் சென்று வா, என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது வசனம் சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். எல்லாவற்றையும் என்றால் என்ன? எல்லாவற்றையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இவர்கள் வேலை பார்த்ததை விட்டார்கள், அவர்கள் பழுது பார்த்ததை விட்டார்கள், இவன் பணம் சம்பாதிப்பதை விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் யார் என்றால் வரி வசூலிக்கிறவன். இவனுடைய அதிகாரிகள் யார் என்றால் அதிக வட்டி போட்டு ஜனங்களிடத்திலே பணத்தை பெறுகிறவர்கள். அப்போ அவனுக்கு கீழ்பட்டு இருக்கிற இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அவர்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டு ஜனங்களுடைய இரத்தத்தை உரிகிற பணத்தை பெறுகிறவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் எல்லாவற்றையும் விட்டு, எல்லாவற்றையும்னா இங்கே பணம் மாத்திரம் இல்லை, தன்னுடைய நாலெட்ஜ், தன்னுடைய சுய புத்தியை விட்டு, தான் படித்த புத்தியை விட்டு, தன்னுடைய அனுபவத்தை விட்டு, தன்னுடைய ஆசையாகிய சம்பாத்தியத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றி போனான். அல்லேலூயா. ஒரு இயேசு கூப்பிடுறார், சட்டுன்னு கிளம்பி போகிறாங்க. இவர்கள் மாத்திரமே இயேசுவை பின்பற்றவில்லை. இவர்கள் ஏன் பேர் பேராக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? 12 அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்து கொண்டபடினாலே பேர் பேராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திரளான சீஷர்களும் இருந்தார்கள், திரளான ஜனங்களும் இயேசுவை பின்தொடர்ந்து போனார்கள். நாம் சீஷர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து போனார்கள். ஒரு மனுஷன் கூப்பிடுறான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இயேசு வேத புஸ்தகத்தில் எப்படிப்பட்டவராக இருக்கார்? மனுஷனாக தான் இருக்கார். மனுஷகுமாரன் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார். அப்போ ஒருவர் கூப்பிடும்போது இத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னா அந்த மனுஷனிடத்தில் என்ன இருக்கும் என்றால், ஏசாயா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் 50ஆம் அதிகாரம். எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. இளைப்படைந்தவனுக்கு நான் அறியும்படிக்கு எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அல்லேலூயா. இயேசுவை குறித்ததான ஒரு வசனம் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஜீசஸ் தி டிசைபிள் ஆஃப் தி ஃபாதர். பிதாவாகிய தேவனுடைய சீடனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து காலைதோறும் நம்ம எழுப்புகிறார். இயேசுவை எழுப்பினவர் நம்மையும் எழுப்புகிறார். நம்ம என்னதான் அலாரம் அடித்தாலும் காதில் விழணும்ல, சரிதானே? பாதி நேரம் அது காதில் விழுறது இல்லைங்கிறது வேற விஷயம். விழுந்தால் உடனே ஆஃப் பண்ணிட்டு படுப்போங்கிறது வேற விஷயம். ஆனால் எழுப்புறது அவர் தான், தெரியுமா? காலையில் எழுந்துக்கலைன்னா என்ன நடக்கும்? அடுத்த நாள் அடக்கம் நடக்கும். அலாரம் அடித்தாலும் நீங்கள் திருப்பி மிதித்தாலும் அலாரத்தை உங்களை எழுப்புகிறவர், நம்ம எழுப்புகிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம எழுப்புகிறார் என்றால் அவர் இயேசுவையும் எழுப்பினார். அவர் காலையில் இயேசுவை எழுப்பினார், மரித்த இயேசுவை உயிரோடும் எழுப்பினார். ஏன்னா அவர் இயேசுவுக்காக ஒரு பணி வைத்திருந்தார். அந்த பணிக்கான இயேசுவுக்கான பயிற்சி இருந்தது. அந்த பயிற்சிக்கு அவரே பாடம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆமென். அப்போது இயேசுவினிடத்தில் அவர் கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருந்தபடினாலே இயேசுக்கு என்ன கொடுக்கிறார்? கல்விமானின் நாவை கொடுக்கிறார். பிதற்றுகிற நாவு கொடுக்கல, உளறுகிற நாவு கொடுக்கல, ஓட்டவாய்த்தனம் கொடுக்கல, கல்விமானின் நாவை கொடுக்கிறார். வைஸ் டங் கொடுக்கிறார் இல்லையா? அப்போது அதை கொடுக்கிறவர் அதற்கு ஏற்ற பிரகாரம் என்ன சொல்லுகிறார்? கற்றுக்கொள்ளுகிறவர்கள் கேட்கிறது போல அவரை கவனிக்க பண்ணுகிறார். இது நமக்கு வாக்குத்தத்த வசனம். இந்த வசனம் நமக்கு வாக்குத்தத்தமானது. இதை நாம் பிடித்து ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவரே, இயேசுவுக்கு கொடுத்தது போலவே எனக்கும் கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல மேக் மீ எ ஸ்டூடெண்ட்.
மேக் மீ எ ஸ்டூடெண்ட். நம்ம பிள்ளைகளை சொல்கிறோம்ல, டீச்சர் கற்றுக் கொடுக்கும்போது நல்லா கவனமாக கேளு, காதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற பராக்கு பார்க்காம ஒழுங்காக கவனமாக கேளுன்னு திட்டுறோம்ல. நாம் எல்லாரும் பிதாவாகிய தேவனுக்கு மாணவர்கள், ஆவியானவருக்கு மாணவர்கள். நாம் இயேசுவை பின்பற்றுகிற சீடர்கள். நாம் விசுவாசிகளாக வாழ்ந்து மரித்து போவதற்காக நம்மை அழைக்கவில்லை, இயேசுவின் சீடர்களாக வாழ. அப்போ இயேசு நம்மை சீடர்களாக்கணுமானால் அவர் முதல்ல சீடராக இருக்க வேண்டும். கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் அவர்களே மாணவர்களாக இருந்து அனுதினமும் பயிற்சி செய்துதான் மற்ற மாணவர்களுக்கு கற்றுத்தர முடியும். இயேசுவும் அப்படித்தான் வாழ்ந்தார். அல்லேலூயா. சாட்சியாக வாழுகிறார். நீங்கள் இயேசுவின் நற்செய்தி புஸ்தகத்தில் நீங்கள் எல்லா இடங்கள்லையும் வாசிக்கும்போது, நான் சும்மா யோவானில் ஒரு 5-6 வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம், யோவான் 5:19, யோவான் 6:45, எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கும் பொழுது பார்க்குறோம், இயேசு பிதாவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு பிதாவை பார்த்து பிதா சொல்வதை செய்து இப்படியே செய்கிறார். ஏனென்றால் ஒரு நாளைக்கு எனக்கு காலைதோறும் எழுப்பி கற்றுக் கொடுத்துட்டாருப்பா, அதை வச்சுட்டு மாத்திரம் நான் செய்யக்கூடாது, டெய்லி எனக்கு கற்றுக் கொடுக்குறார். ஆமென். டெய்லி கற்றுக் கொடுக்குறார். ஒரு நாளைக்கு நான் பாடம் படித்தேன், ஒரு நாளைக்கு நான் பைபிள் வாசித்தேன், ஒரு நாளைக்கு இந்த சப்ஜெக்டை நான் ஃபுல்லாக தரோவாக அலசி ஆராய்ஞ்சிட்டேன், ஒரு நாளைக்கு நான் காலேஜ் படித்து முடித்து டிகிரி வாங்கிட்டேன். நோ 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 நோ, நான் டெய்லி படிக்க வேணும், நான் டெய்லி கற்றுக்க வேண்டும், நான் டெய்லி கற்றுன்றதை பயிற்சி செய்ய வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு நம் வாழ்க்கையில் முன்னோடியாக மாத்திரம் முன் உதாரணமாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உதாரணம் எப்படிப்பட்டதாக இருக்குது? நான் மாணவனாக இருந்தேன், நீயும் வா என்னோட மாணவனாக இரு. ஆமென். அதுதான் சொல்லுகிறார், நீ என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள். அந்த வசனம் எவ்வளோ ட்ரிக்கியான வசனம் தெரியுமா? அது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களா, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன்னார். அவர் தந்தாரா? அவர் தரவே இல்லை. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் இளைப்பாறுதல் தரேன்னு சொன்னார், ஆனால் அவர் தரலை. ஏன்னா வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, என்னிடத்தில் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அவர் தரமாட்டார், அவர் கற்றுக் கொடுப்பார். அவர் கற்றுக்கொண்டதை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் கற்றுக் கொடுத்ததை நாம் கற்றுக்கொண்டதை நாம் பயிற்சி செய்தால் அவரிடத்தில் இருப்பது நமக்கு கிடைக்கும். அவர் தரப்போறதில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. வழியை காட்டுகிறார். நானே வழியை காட்டுகிறார். நம்ம நடக்கணும் இல்லையா? அவர் நடந்துட்டார்னா நமக்கு கிடைக்குமா? அவர் நடந்து பரலோகத்தில் போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டார், நாம் போக முடியுமா? நாம் நடந்து போனால் தான் போக முடியும். அவர் போயிட்டார்னா நம்ம போக முடியாது. அப்போ நாம் நடக்கணும் அப்படிங்க போகிறதுவே இளைப்பாறுதல் கிடைக்கும்னா என்கிட்ட இருக்குப்பா, என்கிட்ட இந்த சப்ஜெக்ட் இருக்குது, இளைப்பாறுதல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, வா பார். நம்ம சங்கீதத்தில் வாசிட்டோம்ல 95ல், பிரவேசிப்பது இல்லைன்னு கோபத்தில் ஏட்டார்ல, அந்த கோபத்தை தணித்து அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு இயேசு கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு நாமும் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் அவரோடு நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரோடு நடக்கும் பொழுது அவருக்கு கிடைத்த இளைப்பாறுதல் நமக்கும் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இயேசு என்கிற வேலைக்காரன், ஜீசஸ் தி சர்வெண்ட். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை சொல்கிறதுக்கு இல்லையா? இன்றைக்கி நிறைய இடத்துல லீடர்ஷிப் ட்ரைனிங் நடக்குது. சர்வெண்ட்ஹுட் ட்ரைனிங் யாருமே பண்ணுறது கிடையாது. இயேசு சொல்லுகிறார், ஒரு நல்ல வேலைக்காரன் தான் நல்ல தலைவனாக இருக்க முடியும், ஒரு நல்ல தொண்டன் தான் நல்ல தலைவனாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார் இயேசு. அதற்காக நிறைய காரியங்கள், ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் தாசன் என் ஆத்துமாவுக்கு பிரியம், ஹீ இஸ் மை டிலைட். சகரியா 3:8 வாசிக்கிறோம், கிளை எண்ணப்பட்டவராகி என் தாசன். நல்லா கவனிங்க, தாசன்னா என்ன அர்த்தம்? வேலைக்காரன். தாசன்னா என்ன அர்த்தம்? வேலைக்காரன். பிலிப்பியர் 2:8 வாசிக்கிறோம், அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அடிமைன்னா என்ன அர்த்தம்? பாண்ட் சர்வெண்ட், நாட் சர்வெண்ட், பாண்ட் சர்வெண்ட், எழுதி கொடுக்கப்பட்ட சர்வெண்ட். கேள்வி கேட்க முடியாது, யாரும் வக்காலத்து வாங்க முடியாது, என்ன வேணாலும் பண்ணலாம் அவரை. அப்போ அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்போ வேலைக்காரராக தன்னை மாற்றிக்கொண்டவர் எதற்காக மாற்றிக்கொண்டார் என்றால், எனக்கும் உங்களுக்குமான ஒரு உதாரண புருஷனாக மாற்றிக்கொண்டார். பார்க்குறோம் அந்த இடத்துல லூக்கா 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகான ஒரு சம்பவம். அந்த சம்பவம் யாராவது வாசிங்க. ம் ம் ம்
இப்போ அதை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி முந்தின பக்கத்தில் அவர் சொல்லுகிறார் 21ஆம் வசனம், இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷருக்கு ஐயோ அப்படின்னு சொன்ன பிறகு, அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். எதை விசாரிக்கணும்? யாரு யாரு யாரு? இன்னொரு சுவிசேஷத்தில் நானும் இன்னொரு சுவிசேஷத்தில் பேதுரு யோவான்கிட்ட ரகசியமாக சொல்கிறான், மார்பிளை சாய்ந்துக்கணும், கேட்டு சொல்லி யாருன்ட்டு. இதெல்லாம் சரிதான், நம்ம எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் தெரியுமா? ஏதானு ஒன்று யார் பண்ணா கேட்க தெரிஞ்சுக்கலன்னா மண்டை வெடிச்சிடும் நமக்குலாம் இல்லையா? அந்த மாதிரி இதில் யாருன்னு, ஏன்னா யாருமே உருப்படி இல்லை. இங்கே 3 வருஷம் இயேசுவோடு இருந்துட்டு இயேசுவை அறியாமல் தான் கழுதையோடு வந்தாங்க. உயிரோடு எழுந்த பிறகுதான் அவைகள் நடந்தவைகளை தீர்க்கதரிசிகள் உரைத்திருக்கிறார்கள் என்பதை ஆவியினாலே உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சீடர்கள் கேட்கிறார்கள், யார் யார் யார்? அப்படி அவ்வளோ நல்ல மனுஷனா நீ? அவர்களுடைய தந்திரம் அடுத்த வசனத்தில் தெரிகிறது. வாசிங்க 24ஆம் வசனம், அன்றியும் தங்களில் எவன் காட்டி கொடுப்பாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற நல்லவனா நீ? அடுத்தது யார் லீடர்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறான். ஏன்னா முடிவு பண்ணிட்டாங்க இயேசு போயிடுவாருன்ட்டு. இவ்வளோ அழகான ஒரு பிதாவாகிய தேவனிடத்தில் மாணவனாக இருந்து கற்றுக்கொண்டு பிதாவின் சித்தத்தை, பரலோகத்தில் நடந்த சித்தத்தை பூலோகத்தில் செய்யும்படியாக சீடர்களை ஏற்படுத்தி 3.5 வருஷ காலம் அவர்களோடு இருந்து அற்புதங்களை செய்து ஓமைகளாலே பரலோக ராஜ்யத்தின் சத்தியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து அவர் சொல்லுகிறார், ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான், என்னை சிலுவையில் அறையப் போகிறார்கள், என்னை வாரினால் அடித்து சிலுவையில் அறையப் போகிறார்கள், 3ஆம் நாள் உயிரோடு இருந்து பண்ண. சரி, அடுத்த லீடர் யார்? அங்கேயே இயேசுவை தள்ளிட்டாங்க. நல்லா கவனிங்க, நாம மட்டும் இங்கே தள்ளலை, அன்னைக்கே இயேசுவை தள்ளிட்டாங்க. அப்பொழுதுதான் இயேசு அவர் சொல்லுகிறார், புறஜாதியின் ராஜாக்கள் அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்தி உபகாரிகள் என சொல்லிக் கொள்கிறார். அதிகாரம் செலுத்துகிறவர்கள் நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், உபகாரிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் என்ன செய்கிறார்கள்? ஏறி மிதிக்கிறாங்க. ஆனால் உங்கள் மத்தியிலே அப்படி இருக்க ஆகாது. அப்போது பந்தி இருக்கிறவனோ பணிவிடைக்காரனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் தானே. அப்போ நான் உங்கள் மத்தியில் எப்படி இருக்கேன்? என்ன செய்கிறார்? யோவான் 13ஆம் அதிகாரத்தில் தாம் வந்ததும் மீண்டும் பிதாவினிடத்தில் ஏறி போகிறதன் வேலை வந்தது என்று அறிந்து அவர் என்ன செய்கிறார்? தன் ஆடையை களைந்து சீலையை உடுத்தி சீஷருடைய பாதங்களை கழுவத் தொடங்குகிறார். இப்போது சீஷருடைய பாதங்கள் இன்றைக்கி நான் போட்டுருக்கிற சாக்ஸ் போட்டுருக்கிற கால்களாக இருக்காது, கழுவி ப்ரஷ் பண்ணுற பெடிக்யூர் பண்ணுற கால்களாக இருக்காது. அன்றைக்கு சீஷருடைய கால்களை யாருமே கழுவ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இயேசு தன்னை வேலைக்காரனாக அவர்கள் மத்தியிலே உதாரண புருஷனாக காட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவர், நான் போதகர் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நான் செய்த பிரகாரம் அதுக்காக காலை கழுவ வேண்டாம். அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு? உங்களை மற்றவர்களை காட்டிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணாதீங்கள். அதை தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார். பிறனுக்குண்டானதை நாடு, உனக்குண்டானதை நாடாத, வீணானதை செய்யாத, வீம்புக்காக செய்யாத, உன்னிலும் மற்றவனை மேன்மையாக எண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சீஷர்களை தன்னிலும் முக்கியமானவர்களாக எண்ணினபடியினாலே சீஷர்களை தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும். இயேசு பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார்கள், இவர்கள் என்னுடையவர்கள், நீர் எனக்காக தந்தவர்கள், இவர்களை உலகத்திலிருந்து நீர் எனக்காக பிரித்தெடுத்திருக்கிறவர்கள், நீர் இந்த உலகத்திலிருந்து இவர்களை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். அவ்வளவு முக்கியமாக ஜெபிக்கிறார். அவர்கள் மத்தியில் அவர் வேலைக்காரராக இருக்கிறார். ஆமென். அந்த வேலைக்காரரை தான் தன்னை தாழ்த்தினார். பிதாவாகிய தேவன் எல்லாருக்கும் மேலே அவருடைய நாமத்தை உயர்த்தி திருச்சபையின் தலையாக மாற்றியிருக்கிறார். ஆமென். ஒருவன் தலைவனாக இருக்க விரும்பினால் அவன் தொண்டனாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாத்திரமில்லாமல் அதை பயிற்சி செய்யும் பொழுது எனக்கு தெரியும், நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வராதபடிக்கு நான் எப்பொழுதும் என்னை தாழ்த்தி
நான் ஒரு வேலைக்காரனாக சரீர பிரகாரமாக தாழ்த்துவதில்லை, மனதளவிலே நம்மை தாழ்த்த வேண்டும். நாம் யார் முன்பாகவும் கூனி குறுக தேவையில்லை. மனதளவிலே தாழ்மையை தரித்து கொண்டவர்களாக இருப்போம் என்றால் அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா நமக்கு வெளியரங்கமாய் பலன் தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒரு செயல்முறை வாழ்க்கையாகத்தான் நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது உபதேசமாக அல்ல, மதமாக அல்ல, அன்றாட வாழ்க்கையின் தேவைக்கான வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களாக அல்ல, என் வாழ்க்கை நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நான் வாழும்போது இந்த தேவைகள் எல்லாம் தானாக வந்து சேரும். ஒரு காந்தத்தின் இடத்திலே வந்து சேருகிற இரும்பை போலவே நாம் காந்த சக்தியாக தேவனுடைய வார்த்தையினாலே நம் வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால் நமக்கு தேவையானது எல்லாம் வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். நாம் அந்த தேவையை நோக்கி ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், இயேசு என்கிற சத்திய போதகர். இந்த சத்திய போதகரை குறித்து பார்க்கும்போது உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் மோசேயின் இடத்துல தேவன் சொல்லுகிறார், உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உன் சகோதரருக்குள்ளே அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு, அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம், நான் அவருக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுத்தேனே அதை ஒன்று விடாமல் சொல்லுவார். அப்போ என்ன மோசே கிட்ட சொல்கிறாருன்னா, மோசே என்ன செய்யலை? சொன்னபடி சொல்லலைன்னு அர்த்தம். நம்ம மோசேயை குற்றப்படுத்த வேண்டாம், அதற்கு நமக்கு தகுதி கிடையாது. ஆனால் இயேசுவை குறித்து கற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் இடத்துல என்ன சொல்லுகிறார்? நான் அவரிடத்திலே நான் அவருக்கு கற்றுக் கொடுப்பதை எல்லாம் அவர் அவர்களுக்கு சொல்லுவார். இதை தான் இயேசு பரமேறுவதற்கு முன்பாக மத்தேயு சுவிசேஷத்தின் கடைசி வசனத்தை சொல்கிறார், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை எல்லாம் அவர்களும் பயிற்சி செய்யும்படியே அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அதே வார்த்தையை இயேசு சொல்கிறார், மாறாமல் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு என்கிற சத்திய போதகர் எப்படி இருக்கிறார் என்றால், பிதா வாயிலே போட்ட வார்த்தையை ஒன்று மாறாமல் சொல்லுகிறார். அதனால தான் சொல்லுகிறார், என் வார்த்தை ஒழிந்து போகாது. ஏன்? அது என் வார்த்தை இல்லையா, எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆமேன், ஆமேன். கற்றுக் கொடுக்கப்பட்ட வார்த்தை. சரி, அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இயேசு எப்படிப்பட்ட சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால் 2 காரியம் சொல்லுகிறார். நம்மை விடுவிக்கக்கூடிய சத்தியத்தை, ஆவிக்குரிய சத்தியத்தையும் கொடுக்கிறார், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிதர்சன காரியங்களையும் நம்ம கற்றுத்தருகிறார். 2 காரியங்களை கற்றுத்தருகிறார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. முதலாவது, ஆவிக்குரிய காரியத்தில் நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறவர் அவர் சொல்லுகிறார், நான் சத்தியத்தை கற்றுக் கொடுத்தா கொஞ்சம் கசப்பாக இருக்குங்கிறார். கசப்பாக இருக்கும். 8ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் யாரும் என்னை விசுவாசிக்கிறதில்லை, ஏனென்றால் உங்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை. யோவான் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த நாள் முதற்கொண்டு சீடர்கள் அவரை விட்டு விலகினார்கள் இருக்கு. ஏன்? அவர் சொல்லி கொடுக்குற சத்தியம் நமக்கு பிடிப்பது கிடையாது. அது எனக்கு ஏற்ற மாதிரி இல்லையே. எப்படி இல்லை? எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லையே. இன்றைக்கி நீங்கள் எத்தனை பேர் நான் பேசுவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏதோ என் கண்ணீரை தொடச்சி ஆறுதல் சொல்கிற மாதிரி 4 வார்த்தை சொல்லாமல் சத்தியம் கற்றுக் கொடுக்கறது இப்படியே ஏதோ சொல்கிறீங்களே ஸ்கூலில் உட்காந்த மாதிரி, அப்படி தான் நினைக்கிறீங்க. உங்கள் எண்ணங்கள் கர்த்தருக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரு நித்திய வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்குண்டான பாடத்தை படித்து தான் ஆகணும். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு அவங்க எப்படி படிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, கஷ்டமோ சொல்லுவோம் தெரியுமா, கஷ்டமோ நஷ்டமோ படித்து தொலைச்சிடு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. கர்த்தரும் சொல்கிறார், கஷ்டமோ நஷ்டமோ படித்து தொலை, நான் கற்றுத்தரேங்கிறார். அல்லேலூயா. கஷ்டமோ நஷ்டமோ படித்து தொலை, அங்கே வந்து சேருங்கிறார். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறது நாம தான் வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லை, நீங்கள் என்னை விட்டு விலகி போகிறீர்களான்னு அவர் என்ன சத்தியம் சொல்கிறார் தெரியுமா? நம்மை தேவனோடு சேர்க்கிற வழியை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். நம்மை தேவனோடு எப்படி சேர்க்கிறார் என்றால், அவர் சொல்லுகிறார், அந்த சேர்க்கிற வழியில் கூட அவர் செலக்ட் பண்ணுறார். எப்படி செலக்ட் பண்ணுறாருன்னா, எல்லாரும் போக முடியாது, எல்லாரும் தெரிந்து கொண்டால் தானே போக முடியும், எல்லாரும் போக முடியாது. அவர் சொல்லுகிறார், அப்படி கேட்கிறவர்களுக்கு பேர் சத்தியவானா. அவர்களுக்கு பேர் என்னது? சத்தியவான்.
யோவான் 18:37 பிலாத்துவினருக்கு சொல்கிறார், நான் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தேன். முதலாவது குறிப்பு இங்கே பார்க்குறோம், அவர் சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறவர், சத்தியத்துக்கு சாட்சியாக வந்து நிற்கிறார். எதற்கு சாட்சியாக இருக்கிறார்? சத்தியத்துக்கு. பிதாவாகிய தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறார். அவரே சத்தியம், அவருடைய வழிகள் சத்தியம், அவருடைய வழிகள் நீதி. அந்த வழிகளுக்கு இவர் சாட்சியாக வந்து நிற்கிறார். முதல்ல நான் சாட்சியாக நிற்கிறேன், நான் அதை கற்றுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கேன், நான் எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் யாருக்கு கேட்குது? சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. மொபைலில் சிக்னல் இல்லைன்னா ஃபோன் கால் வராது. நம்ம உடனே என்ன செய்வோம்? ஏர்டெலுக்கு ஃபோன் பண்ணுவோம், ஜியோவுக்கு ஃபோன் பண்ணுவோம், சிம்மை கழட்டி தேய்ச்சி போடுவோம், சிக்னல் வராது. அதுபோல் சத்தியவான், சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய சிக்னல் ரிசீவர் நம்மளுடைய மனதிலே இருக்கும் என்றால் நமக்கு இயேசு கற்றுத்தருவது உள்ளே வரும். அல்லேலூயா. இயேசுவை கவனித்து பார்க்கணும். எப்போ கவனித்து பார்க்கணும்? அவர் சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று கவனித்து பார்க்க வேண்டும். இயேசு எனக்கு அற்புதம் செய்கிறார், கவனிக்கவே வேண்டாம், அற்புதம் தானாக நடக்கும். அநேக நேரங்களில் நாம் வரங்களை நாடுகிறோம். நம்ம பாடணும்ல, வரங்களை நாடிடுவோம், நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் கனிகளை தருவதற்குத்தான் சத்தியம் வேண்டும். வரம் எப்படி தெரியுமா நடக்கும்? தானாக நடக்கும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் பால் பாத்திரத்தில் என்றைக்காவது சாதம் வடிச்சிருக்கீங்களா? வடித்தது இல்லைல்ல. சாதம் வடிக்கிற பாத்திரத்தில் என்றைக்காவது தயிர் ஊற்றிருக்கீங்களா? பண்ணது இல்லைல்ல. உங்களுக்கு தெரியும்ல எந்தெந்த பாத்திரத்தில் எதை பண்ணணும்னு நமக்கு தெரியல. பொல்லாதவர்களாகிய நீங்களே இதை செய்வதுக்கு அறிந்திருக்கும் போது உங்கள் பாத்திரத்தை வச்சு எந்த வரத்தை வச்சு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியாதா? கரெக்டு தானே? ஆவியானவர் வரும்போது எல்லாரிடத்திலும் ஃபுல் பேக்கேஜோடு இறங்கிடுறார். யாரை கொண்டு என்ன பண்ணணும்னு பிதா சித்தமாக இருக்கிறாரோ அதை ஆவியானவரை கொண்டு அவரே செய்வார். நாம் நான் பேய் ஓட்டுறேன், பிசாசு ஓட்டுறேன், ஜபிக்கிறேன், ஆறுதல் சொல்கிறேன், எங்கேயும் கிளம்பி போக வேணாம். அவர் சொல்கிறதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிற சத்தியத்தை கற்றுக்கொள்ள ரெடியாக இருந்தோம் என்றால் வரம் தானாக நடக்கும். வரத்து பின்னாடி போனோமானா எப்படி இருக்குன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு நகையை வாங்கிட்டு பர்ஸுக்கு அலையிற மாதிரி இருக்குது. நான் சொல்வது புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த பர்ஸில் வச்சுட்டு ஒரு லேபிள் இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கும். ஆனால் பொக்கிஷம் நகை தானே. ஃபெமிலியாரிட்டி வச்சு நாக்கு வழிக்க முடியாதே. கிறிஸ்துவுக்குள்ளாக பிரபல்யம் கிடையாது, கிறிஸ்துவுக்குள்ளாக அங்கீகாரம் கிடையாது. பிதா ஒருவர் தான் நம்மை அங்கீகரிக்கிறவர். அல்லேலூயா. இந்த உலகத்தின் பார்வையில் எந்த அங்கீகாரமும் எந்த பிரபல்யமும் கிறிஸ்துவுக்குள்ளாக அங்கீகரிக்கப்படாது. ஆகையினாலே நீங்கள் வரங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும், வஞ்சகர்களை விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா. நாம் யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது, ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நாம் ஏமாந்து போயிடக்கூடாது. சரியா? அப்போ இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறார், சத்தியவான், எனக்கு ஒரே ஒரு கிஃப்ட் வேணும், அந்த சிக்னல் ரிசீவர் மட்டும் குத்துருங்க. இயேசுவின் வார்த்தைகளை படிக்கும் பொழுது இயேசுவை குறித்த சத்தியத்தை நான் அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை கிடைக்கிறது மகா பாக்கியமான வாழ்க்கை. நான் அதை ஒவ்வொரு நாளும் ருசித்து கொண்டு இருக்கிறேன். நான் ஆகையினால எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அந்த சத்தியத்தை குறித்து மாத்திரம் நான் உங்களோட பேசுகிறேன். அந்த சத்தியத்தை குறித்து சொல்லும்போது யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. எல்லார்கிட்டையும் பேசி கொண்டு இருக்கிறார். அவர் பயங்கர கோவப்படுறார். இயேசு, நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வர முடியாது, நீங்கள் உங்கள் பாவத்தில் சாவீர்கள், நான் போகிறேன் போ அப்படின்னு குழந்தைகள்லாம் பிடிவாதம் பிடிக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இயேசு சொல்கிறார், நான் போகிறேன், நான் போகிற இடம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, நீங்கள் உங்கள் பாவத்தில் சாவீர்கள்னா பேசுகிறார். அவரிடத்தில் ஒரு சில பேர் நம்பிக்கை வைக்கிறார்கள். எப்போ நம்பிக்கை வைக்கிறார்கள்? 29 வாசிங்களேன். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. இப்போது இங்கே ஒரு சத்தியத்தை அவர் கற்றுத்தருகிறார். இதுக்கு அடுத்த வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது பார்த்தோம்னா, இதை அவர் சொல்லுகையில் யூதர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இருக்கும்.
அப்போது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் விசுவாசம் வைத்த யூதர்களை பார்த்து அவர் சொன்னார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள். அப்போ உபதேசம்னா என்னது? சத்தியம். இயேசு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தில் நிலைத்திருந்தால் இயேசுவின் மாணவர்களாக இருக்கலாம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நமக்கு தெரிஞ்ச வசனம், சத்தியத்தையும் அறியுங்கள். நம்ம சொல்லும் பொழுது வேகமாக என்ன சொல்லுவோம்? சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் தமிழில் என்ன எழுதியிருக்கு? ஆங்கிலத்தில் அப்படி எழுதலை. ஆல்சோ நோ தி ட்ரூத்துன்னு எழுதலை. தமிழில் மட்டும்தான் எழுதியிருக்கு, சத்தியத்தையும் அறியுங்கள். தப்பி தவறி அது எழுதியிருக்கான்னு தெரியாது, ஆனால் அதுதான் கரெக்டு. ஏன்னா நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய பட்டங்கள் வாங்குகிறோம், நிறைய பதவிகளுக்கு போகிறோம். ஆனால் அவர் சொல்கிற எல்லாம் சரி, 10 ஒன்றா 11 இதையும் தயவு செய்து படிங்கிறார். சத்தியத்தையும் அறியுங்கள். சத்தியம்னா என்னது? யாராவது சொல்லுங்களேன், டக்குன்னு சொல்லுங்கள். சரி, அது உண்மை. சரி, விசுவாசம்னா என்னது? நம்பிக்கை. அந்த மாதிரி சத்தியம்னா என்னது? உண்மை. சத்தியம்னா என்ன? அவர் தான் சொன்னாரே, சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அப்படின்னா என்னது? அவர் அதுவும் வசனமே, மனப்பாட வசனம் தான். அவருடைய வசனமே சத்தியம். அப்புறம் சத்தியம்னா என்ன? ஏம்மா, சாம்பார்னா என்னன்னா என்ன அர்த்தம்? அப்போ என்னன்னு சொல்லுவீங்களே? சாம்பார்னா இதெல்லாம் சேர்ந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சா இதுதான் சாம்பார்னு சொல்லுவீங்களே. இப்போ சத்தியம்னா என்னன்னு சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? சாம்பார்னா என்னது? என்னென்னலாம் போடுவோம், எத்தனை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுல்ல. அந்த மாதிரி சத்தியத்துக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, ஒரு சொல்கிற விதம் இருக்குல்ல. நாம் சத்தியத்தை அறிய வேண்டும், வேற ஒன்றுமே வேண்டாம். நான் யாருன்னு நான் அறிந்து கொண்டால் சத்தியத்தை நான் அறிந்து கொள்வேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்ன வாய்ப்பு இருக்குது என்று அறிந்து கொண்டால் நான் சத்தியத்தை அறிந்து கொள்வேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறதா, வசனம் அதுக்குண்டான வழி இருக்கிறதா, சொல்லியிருக்கா என்று பார்த்து கொண்டால் அது எனக்கு சத்தியத்தை அறிவிக்கும். அல்லேலூயா. ஆனால் தான் சொல்லுகிறார், நீ எவ்வளவு பாடம் வேணாலும் படி, எவ்வளோ ஃபார்முலாஸ் வேணாலும் பைஹார்ட் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, தயவுசெய்து இதையும் பாரு கொஞ்சம் அப்படிங்கிறார். ஆனால் தான் சொல்கிறோம், பரம அழைப்பு பங்குள்ளவர்களே, இயேசுவை தயவுசெய்து கன்சிடர், ப்ளீஸ் கன்சிடர், கெஞ்சி கேட்குறார், தயவுசெய்து என்னை கொஞ்சம் கவனி, சத்தியத்தையும் படி. அல்லேலூயா. சத்தியத்தையும் படி. அதை சொல்லின போது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னபோது அதே விசுவாசித்த யூதர்கள் திரும்பி எதிர்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் ஏன் விடுதலையாக வேண்டும், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு சொல்கிறார், பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், வேலைக்காரன் படிங்க, அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரனோ என்ன அர்த்தம் சொல்கிறார்? அடிமையானவன் என்னறால் நம்ம புரிகிற மாதிரி வேலைக்காரன் எடுத்துப்போம். நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வராங்க, இல்லை நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்ய போகிறோம். நம்ம ஆஃபீஸ்க்கு போய் வேலை செஞ்சுட்டு நாம் வந்துடுவோம். அந்த ஆஃபீஸை என்னைக்கா சொந்தம் கொண்டாடுவோமா? நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க வேலை செஞ்சுட்டு 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம வீட்டில் சொத்துல பங்கு கேட்பாங்களா? கிடையாது. அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், அவனுக்கு அங்கே உரிமை இல்லை. குமாரனோ நிலைத்திருக்கிறார். ஓகேவா? நிலைத்திருக்கிறார் அப்படின்னு அங்கே முடியறதா? அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகையால் யார் இப்போ விடுதலை ஆக்கணும்? அதான் யாருன்னு, யாரு யாரு? இந்த பவுல் பேசும்போது கருத்து 2 வகையாக போச்சான். அந்த மாதிரி எல்லாரும் ஆளுக்கு முணுன்னு இருக்கு. குமாரன் விடுதலை ஆக்கினால் அப்படி என்றால் இங்கே இயேசு சொல்லுகிறார், நம்ம பொதுவாக எல்லாரும் சொல்கிறது குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாகவும் ஜெபம் பண்ணுவோம் இயேசுவின் பேர்லேயே. எல்லா பொறுப்பையும் இயேசுக்கிட்ட விட்டுருவோம், நாம் எதையுமே செய்ய மாட்டோம். இயேசு சொல்கிறார், வேலைக்காரன்னா அவனுக்கு வீட்டில் வேலை கிடையாது, வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். பிள்ளைன்னா வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது. நீ பிள்ளையாக இருக்க போறியா வேலைக்காரனாக இருக்க போறியான்னு கேட்குறார். நீ குமாரனும் குமார்த்தியமாக இருக்க போறியா இல்லை வேலைக்காரன் வேலைக்காரியாக இருக்க போறியா?
நீ வந்து கை தட்டி பாட்டு பாடி ஆராதனை பண்ணிட்டு போறியா, இல்லைன்னா எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் இருக்க போறியான்னு கேட்குறார். இயேசு மாத்திரமே அல்ல, நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் வாழ்க்கையை குமாரனாக குமாரத்தியாக நடத்தி கொண்டால் அதுதான் சத்தியம். சத்தியமாவது என்ன? சத்தியமாவது நான் தேவனுடைய குமாரன், நான் உனக்கு அதை கற்றுத்தருகிறேன், நீயும் என் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு நீயும் என்னை போல பிதாவுக்கு பிள்ளையாக மகளாக மகனாக வாழ்ந்து உன்னை நீ அப்படியே நடத்தி கொண்டால் அந்த சத்தியம் அந்த வாழ்க்கை உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் என்பது சன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு, அந்த உறவு. நாம் எப்பொழுதுமே பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் போகணும். பக்தி மார்க்கம் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கை உன்னதத்துக்கு நேராக பிரயாணிக்கிறது. அந்த உன்னதத்துக்கு நேராக போகும்பொழுது இயேசுவுக்கே தேவனுடைய சுதன் என்பதை நிரூபிக்க வேண்டியதாக இருந்தது. எப்படி? ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், மாம்சத்தின்படி தாவீதின் பிள்ளையாக பிறந்தவர் மரித்து உயிரோடு எழுந்ததினாலே தேவனுடைய சுதனாக ரூபிக்கப்பட்டார். he has to prove himself. அப்போது மாம்சத்தின்படி அவர் எப்படியா இருந்தார்? தாவீதின் பிள்ளை, மனுஷன்தான். ஆனால் அவர் தேவனுடைய மகனாக தன்னை அங்கீகரித்து கொண்டு அதுபோல நடந்து கொண்டு பிதாவின் சித்தத்தை ஜெபித்து பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் கீழ்ப்படிந்து வாழ்ந்த அந்த சத்தியத்தினாலே மரணம் அவரை வைத்து கொள்ளாதபடிக்கு தேவன் அவரை எழுப்பினார். ஆமென். அப்போ சத்தியம் அவரை விடுதலை ஆக்கினது போலவே அவர் கற்றுத்தருகிறார், சத்திய போதகர் கற்றுத்தருகிறார், நீயும் அப்படியே இருந்தியானா என்னை போலவே உயிரோடு எழுந்து நித்தியத்துக்கு வர முடியும். ஆமென், ஆமென். இயேசு நம்மளுடைய பூலோக வாழ்க்கைக்காக வரலை, பரலோக வாழ்க்கைக்காக தான் வந்தார். ஆனால் அந்த ப்ராசஸில் நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும், அது முக்கியம் கிடையாது, அது பர்ஸு மாதிரி. அது உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, அப்போது உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குது? பர்ஸில் இருக்குதா, பரலோகத்தில் இருக்குதான்னு வச்சுக்கணும். சரியா? அதை நாம் தான் டிசைட் பண்ணிக்கணும். இது மாத்திரம் இல்லாமல் அவர் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ரியாலிட்டியை நமக்கு காட்டுறார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கொஞ்சம் காலம் என்னை காண மாட்டீர்கள், பின்பு கொஞ்சம் காலம் கழித்து என்னை காண்பீர்கள். நல்ல கவனிங்க. இது நமக்கு காண்பிக்கிற சத்தியம்னா என்னது? இது நிதர்சனத்தை கற்றுத்தருகிறார். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிட்டா? எத்தனை தடவை ஜெபம் பண்ணியிருப்போம். நான் உங்களை அவிசுவாசமாய் பார்க்கவில்லை, நான் உங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தவில்லை, உங்களுக்கு நிதர்சனத்தை கற்றுக் கொடுக்குறேன். உங்களுக்கு துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறிடுச்சா? சொல்லுங்க, என்னைக்கு மாறும்? அவர் வந்தால் தான் மாறும், நாம் போனால் தான் மாறும், அது வரைக்கும் மாறாது. பிரசங்கி அப்படி தான் சொல்கிறான் இல்லையா? அப்போது இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையில் தான் இருப்பீங்க, ஆனால் உலகம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு காரியத்தை உங்களுக்கு சூட்சமத்தை தருகிறேன், உங்கள் துக்கம்தான் உங்கள் சந்தோஷத்துக்கான திறவுகோலாக இருக்கிறது என்றார். சந்தோஷமாக இருக்கிற உலகம் ஒரு காலத்தில் துக்கப்படும், அப்போ அதை காப்பாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஏற்படுகிற துக்கமும் உபத்திரமும் தான். ஏன்னா அங்கே ஒரு பிரசவ ஸ்திரீயை குறித்து சொல்லுகிறார். அந்த பிரசவ வேதனை அடைகிறாள். பிள்ளை பிறந்த உடனே வசனம் என்ன சொல்லுகிறது? அவள் இனி உபத்திரவத்தை, அப்படின்னா என்ன? உபத்திரவத்தை நினையாள் சொல்கிறாளா, உபத்திரவம் இல்லைன்னு சொல்கிறாரா? நினைக்க மாட்டா. அப்போ உபத்திரம் இருக்குல்ல. நினையாள்னா என்ன அர்த்தம்? நடந்த உபத்திரவத்தையும் நினைக்க மாட்டா, நடக்கிற உபத்திரவத்தையும் நினைக்க மாட்டா, இனி வரப்போகிற உபத்திரத்தையும் தாண்டி போயிட்டே இருப்பா. மணவாட்டியாகிய திருச்சபை எப்படி இருக்கும்? இயேசு வருகிற வரைக்கும் இந்த உலகம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் திருச்சபைக்கு ஏற்படுகிற எல்லா உபத்திரவத்தையும் திருச்சபை நினைக்காமல் அவரை நோக்கி பார்த்து நிதர்சனத்தில் கடந்து 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 போகும். ஏன் அந்த பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்குறா தெரியும்? அந்த சிட்சிப்பு, பனிஷ்மெண்ட் சொல்லக்கூடாது, பயிற்சி. ஏன் கொடுக்குறாருனா, அதே அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் இயேசு ஒன்று சொல்லுகிறார். படிங்க, எதுவோ வாசிங்க.
இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்ன சொல்றார்? நீங்கள் எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு போய் என்னை தனியாக விட்டுருவீங்க. ஏன்னா ஆல்ரெடி தீர்மானம் பண்ணிட்டாங்களா, இவர் போயிடுவார், அடுத்தது யார் பெரியவன்ட்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னை தனியாக விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஆனாலும் நான் தனியாக. அப்போது ஒரு நிதர்சனம் என்ன சொல்லியிருக்குன்னா, இதுவும் உங்களுக்கும் நடக்கும். இதுவும் உங்களுக்கு. எனக்கு யாருமே இல்லையா? ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், தனியாக இருக்க பழகிக்கோ. டோன்ட் பி டிபெண்ட், பி இண்டிபெண்ட். நீ இருந்தால் என்னோட இரு. உன்னை சுற்றி எனக்கு எப்போதுமே எப்படி இருக்குன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு, என்னை சுற்றி எப்போதுமே ஒரு 5-6 பேர் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் கலகலன்னு பேசின்னு இருக்கணும் அப்படின்னு இருப்பேன் நான். ஆனால் கர்த்தர் சொன்னார், அது உன்னை என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏமாற்றும். நீ தனியாக இருக்க பழகு. நீ என்னோடு இரு, நான் உன்னோடு இருக்கேன். நான் எப்போதும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நான் உன் கூட இருக்கேன். நீ தனியாக இருக்க பழகு. எப்போ வேணாலும் யார் வேணாலும் உன்னை விட்டுட்டு ஓடிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நிதர்சனத்தை கற்றுத்தருகிறார், வாழ்க்கையின் ரியாலிட்டியை கற்றுத்தருகிறார். அது சொல்லி தான் சொல்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அதைத்தான் அடுத்ததாக வாசிக்க போகிறோம். அவர் ஜெயாளியான இயேசு. அல்லேலூயா. அவர் ஜெயாளியான இயேசு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் என்ன ஜெயாளியாக இருக்கிறார் என்றால், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு அப்படியானார். பிசாசானவனை ஜெயிக்கும்படியாக அப்படியானார். நம்மை போல ஆனவர் எதற்காக அப்படி ஆனார் என்றால், பிசாசானவனை, அவனால் ஏற்பட்ட அந்த மரணத்தை மேற்கொண்டு ஜெயிக்கும்படியாக அப்படியானார். அப்படியானவர் நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். அதை சொல்லிவிட்டு தான் இயேசு தம் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உபத்திரவம் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் நான். நீயும் ஜெயிச்சிட்டு வா. எப்படி? நீயும் எங்கே சொல்கிறார்? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போலவே ஜெயம் கொள்ளுகிறவனவனோ. அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவனவனோ. பவுல் சொல்லுகிறார், பந்தயத்தில் எல்லாரும் ஓடுகிறார்கள், முதல்ல வர்றவனுக்கு கப்பு கிடைக்கும், ஆனால் இந்த எல்லா இடத்துலையும் கப்பு கிடைக்கும், எல்லாரும் ஓடுங்கிறார். ஆகையினால நீங்கள் என்ன பண்ணுங்க? வேகமாக ஓடாதீங்க, இயேசுவை பார்த்து பொறுமையாக ஓடுங்கன்னு 12ஆம் அதிகாரத்தை சொல்லியிருக்கு. வேகமே வேண்டாம், அடுத்த மனுஷனை பார்க்க வேணாம், ஒருத்தரை மாத்திரம் பார்ப்போம், இயேசுவை பார்ப்போம். ஏனென்றால் அவர் ஜெயித்திருக்கிறார். அவர் எனக்கு முன்னோடியாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜெயிக்க மாத்திரம் இல்லை, அவர் முன்னோடியாக இருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின் பிரகாரம் நித்திய பிரதான ஆசாரியராக நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஏன்? அந்த வழியை ஏற்படுத்தி பின்பு நாமும் அவரை போலவே உள்ளே பிரவேசிக்க அவர் முன்னோடி இருக்கிறார். நேற்று வாசிட்டோம்ல, மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக, அவர்களும் தடைகளை உடைத்து அவருக்கு பின்பாக கடந்து செல்லுகிறார்கள். அல்லேலூயா. அவர் எப்படி திரையின் வழியாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக அவர் போகிறாரோ, அதே போல நாமும் போக அவர் நமக்கு முன்னோடினவராக இருக்கிறார். அவர் சீடனாக இருக்கிறார். அவர் நமக்கு என்னவாக இருக்கிறார்? வேலைக்காரனாக, சாட்சியாக இருக்கிறார். அவர் நமக்கு சத்தியத்தை கற்றுத்தருகிறார். அவர் ஜெயித்திருக்கிறார். நம்மை ஜெயிக்கும் வழிதனை காட்டியிருக்கிறார். நமக்கு முன்னோடி பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் அவரே பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். நாமும் அவ்விடத்துக்கு போகலாம். இந்த இடத்துல ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு சந்தர்ப்பத்தில் யோவானும் யாக்கோபும் வந்து இதே மாதிரி தான், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அது வரும் என்று நினைக்கிறேன், சொல்கிறார், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நானும் என் பிரதரும் லெஃப்ட் ரைட்டில் உட்காரணும். இதில் இப்போ சீஷர்கள் நடுவில் பிரச்சனை, எரிச்சல் உண்டாகிறது. அப்பொழுது இயேசு சொல்கிறார், நான் உங்கள் மத்தியில் வேலைக்காரனை போல இருந்தேன்லா, நீங்கள் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கற்றுக் கொடுக்குறார். அப்போது என்னன்னா, அந்த சீஷர்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நான் இயேசு பக்கத்தில் போய் உட்கார வேண்டும். ஆமென், ஆமென். இதை நமக்கு முன்கூட்டி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். நமக்கு நிறைய வாக்குத்தத்தம் இருக்குது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன இருக்குது? கிறிஸ்துவுடன் உங்களை எழுப்பி பரலோகத்திலே அவரோடு கூட உட்கார பண்ணியிருக்கிறார். எப்போ?
நீங்கள் என்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்துருக்காரு. நமக்கு ஒரு அச்சாரம் போட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கோம். எங்கே? உனக்கு ஒரு சீட் அலாட்டட். ஆனால் நீ என்ன பண்ண? இங்கே ஜெயித்துட்டு அங்கே வா. இயேசு சொல்கிறார், நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்துருக்கேன். அவரே எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? பிதாவோடு உட்கார்ந்துருக்கிறார். ஜெயிக்கிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என் சிங்காசனத்தில். அவர் எங்கே உட்காந்துருக்காரு? பிதா. அப்போ அவரோடு கூட உட்காந்துருப்போமா? எல்லாரும் ஒன்றா இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திக்கில் எங்கேயும் இருக்க மாட்டோம், எல்லாரும் ஒரே இடத்துல இருப்போம். இன்றைக்கு நான் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறேன். அந்த அப்பாவோட ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் அவரோடவே கூட உட்காரும் ஸ்லாக்கியம் கிடைக்குது. எப்போ? இயேசு ஜெயித்தது போல நானும் ஜெயிக்கும்போது. அவரே பரிபூரணம், அவரே நித்தியம். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். இந்த 2 குறிப்புக்கு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் படித்து செல்லுகிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் கொலோசியர் 9ஆம் வசனத்தில் தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் அவருக்குள் நிறைந்திருக்கிறது. இதைத்தான் திருச்சபை தரித்து கொள்ளும்படியாக பரலோகம் எதிர்பார்க்கிறது. சகல பரிபூரணத்தினாலும் திருச்சபை நிறையப்பட வேண்டும். ஒரே ஒரு வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம், 11ஆம் வசனத்திலேருந்து 13ஆம் வசனம் வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரணப்படும் வரைக்கும் சீர்பொருந்தும்படிக்கு. நல்லா கவனிங்க, பூரணப்படும் வரைக்கும் ஒரு சீர்படுத்துதல் நடைபெறுகிறது, ஒரு ப்ராசஸ் நடைபெறுகிறது. அந்த ப்ராசஸுக்கான 5 வகையான ஆஃபீஸஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. படிங்க. One, 2, 3, 5 வகையான வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 5 வகையான பட்டங்கள் அல்ல, 5 வகையான வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் வேலை கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த பூரணப்படுதல் ஏற்பட வேண்டும், இந்த சீர்படுத்துதல் ஏற்பட வேண்டும், இந்த பக்தி விருத்தி அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சகல சம்பூர்ணமும் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமும் திருச்சபை மக்களாலே நிறையப்பட்டு சரீரமாகிய சபை முழுமையாக கட்டப்பட்டு எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆனால் தான் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில், எந்த சபையிலே சேர்த்தார்? அதிருசனமான ஒரு சரீரம் இருக்கிறது, அந்த சபையிலே நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். பேதுரு சொல்லுகிறான், கற்களினாலே ஒரு மாளிகை கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம சொல்லலாமா? ஒரு கல் நான் தான்ப்பா. அல்லேலூயா. நான் தான் அந்த ஒரு கல். நம்பிக்கையோடு நான் ரிசீவ். எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். நான் தான் ஒரு கல், யூ ரிசீவ்னு சொல்லலாம். அப்பா யூ ரிசீவ், நான் தான் ஒரு கல், என்னை எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை எடுத்துக்கொள்ளும். ரொம்ப பாக்கியமானது. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் நிறையப்பட வேண்டும். அப்படி நிறைந்தால் அவரே எனக்கு இலக்காக இருக்கிறார். அவரை நாம் சென்றடைவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நீங்கள் அறிக்கை செய்கிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் நமக்கு முன்பாக உதாரண புருஷனாக, ஒரு நல்ல ஒரு மாதிரியாக வாழ்ந்து தன்னை ஒரு மாணவனாக பிதாவின் சித்தத்தை அறிந்து செய்கிறவராகவும், நமக்காக அவர் தலைவனாக இராமல் தொண்டனாக இருந்து வேலைக்காரனாக இருந்து நமக்கு வேலைக்காரனான அந்த தாழ்மையின் உருவத்தை கற்றுக் கொடுக்கிறவராகவும், சத்தியத்தை கற்றுக் கொடுத்து நம்மை விடுதலையாக்கும் வழிதனை நமக்கு காட்டுகிறவராகவும், ஜெயிக்கிறவராக, நம்மை ஜெயம் பெற உற்சாகப்படுத்துகிறவராக, நமக்கு முன்னோடி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசித்து பிதாவின் அண்டை உட்கார்ந்தவர்,
நாமும் ஜெயித்து அவரோடு அவரை பின்பற்றி அவரிடத்தில் சென்று சேர நமக்கு ஸ்லாக்கியத்தை உண்டாயிருக்கிறார். இந்த திருச்சபை வாழ்க்கையில் நாம் அவரோட பரிபூர்ணத்தில் வளருவதற்கு இந்த 5 வகையான வேலையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் நிறைவினாலும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியிலும் நாம் பெருகி வளரும் பொழுது அவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்க போகிறது. அந்த வருகையிலே நாம் அவரை எதிர்கொண்டு போக கர்த்தர் இதோ வருகிறார் சீக்கிரமாக. தகப்பனே, இந்த இரவு வேளையிலும் நீர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசி கற்றுக் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தின உடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவரீர் ஆண்டவரே, நீர் யாரிடத்திலெல்லாம் பேசியிருக்கிறீரோ, யாரெல்லாம் கவனித்து கேட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் உணர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் அப்பா நல்ல பலனை தர, வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை மறுரூபத்தை ஏற்படுத்த, உம்மிடத்திலே தங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய வழியில் நடக்கிறவர்களாக இருக்க நீர் ஏற்படுத்துவீராக. திருச்சபையை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.